தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். உலகின் அதிதிறன் ஜெட் போர் விமானமான F-22 ராப்டர் இது உலகின் முதல் 10 போர் விமானங்கள் பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது. அமெரிக்காவின் விமானப்படைக்காக உருவாக்கப்பட்ட F-22 ராப்டர் வான்வழி தாக்குதல், தரை தாக்குதல், மின்னணு போர் மற்றும் சமிக்கைகளை கண்டறியும் திறன் கொண்டவையாக காணப்படுகிறது. நாம் இன்று F-22 ராப்டர் வார் ஜெட் பற்றியே பார்க்க போகின்றோம். வாங்க வியூவர்ஸ், வீடியோவுக்குள் போகலாம். நான் உங்கள் SS. This is SS View தமிழ். உலகின் நம்பர் 1 போர் விமானமான F-22 ராப்டர் ஒற்றை இருக்கை மற்றும் இரட்டை இயந்திரம் கொண்டதாகும். இதனை காற்று சக்தியின் முக்கிய அங்கமாக கருதுகின்றனர். ஏவியோனிக்ஸ் மற்றும் ஏர்போடைனமிக்ஸ் ஆகியவற்றின் செயல்திறன் முன்னோடி இல்லாத வகையில் வான்போர் திறன்களை செயல்படுத்தும் ஆற்றல் கொண்டவையாக உள்ளது. F-22 ராப்டர் ஒப்பிட முடியாத போர்க்கள இலக்குகளை எளிதில் சாதுரியமாக தாக்கும் திறன் கொண்டது. காற்று ஆதிக்கத்தை வரையறுக்கக்கூடியது. இதன் தனித்துவம் வேகம், சுறுசுறுப்பு மற்றும் சூழ்நிலை விழிப்புணர்வு, ஆபத்தான நீண்ட தூர இலக்கு, காற்றுக்கு காற்று மற்றும் காற்றில் இருந்து தரையில் உள்ள ஆயுதங்களுடன் இணைந்து செயல்படக்கூடிய உலகின் சிறந்த வானாதிக்கம் கொண்ட போர் விமானமாக திகழ்கிறது. வேகமாக மாறிவரும் உலகத்திற்கு விமான ஆதரவை பற்றி சிந்திக்க ஒரு புதிய வழி தேவைப்பட்டது. இதன் காரணமாகவே அமெரிக்க விமானப்படைக்கு F-22 ராப்டர் உருவாக்கப்பட்டது. F-22 10 மைல்ஸ் உயரத்துக்கு உயர்ந்து சூப்பர்சோனிக் வேகத்தில் நீண்ட தூரத்திற்கு பறக்கக்கூடியது. இதன் டெக்னாலஜியானது ரேடர்களால் கூட கண்டறியப்படாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. F-22 ராப்டரின் லென்த் 62 feet, ஹைட் 16.67 feet, விங் ஸ்பேன் 44.5 feet, take-off weight 38,000 kilogram. F-22 ராப்டர் செப்டம்பர் 7 1997 அன்று முதல் முறையாக வானத்தை நோக்கி சென்றது. அதன்பின் 2005 ஆண்டிலேதான் அமெரிக்க படையில் சேர்க்கப்பட்டது. தேசிய ஏரோநாட்டிக் அசோசியேஷன் F-22 ராப்டர் விமானத்தை உருவாக்கிய லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்திற்கு 2006 ஆண்டு கோலியர் டிராபியை வழங்கி கௌரவித்தது. இது அமெரிக்க விமானத்தின் மிக மதிப்புமிக்க உயர்ந்த விருதாகும். புரட்சிகர F-22 ராப்டரை வடிவமைத்தல், சோதனை செய்தல் மற்றும் இயக்குதல் அமெரிக்காவின் எதிர்காலத்திற்கான மொத்த விமான ஆதிக்கத்தை வழங்குதல் என்பதற்காக இவ்விருது வழங்கப்பட்டது. உலகின் மிக முன்னோறிய போர் விமான இயந்திரங்களான UF-119 மற்றும் PW-100 இயந்திரங்கள் F-22க்கு அதிசக்தி அளிக்கின்றன. இந்த என்ஜின்கள் அவற்றின் தனித்துவமான உந்துதல், திசையன் முனை மற்றும் ஒருங்கிணைந்த குணாதிசயங்கள் F-22 ராப்டரை சூப்பர் க்ரூஸ் செய்வதற்கான திறன்களை பெறுகின்றன. இது பெரிய டெல்டா இறக்கைகளை கொண்ட நீண்ட தூர மற்றும் 4500 கிலோகிராம் வெளி ஆயுதங்களை சுமக்கும் திறன் கொண்டவை மற்றும் மொத்த ஆயுதங்களாக 15,000 கிலோகிராமை சுமக்கும் வலுவுடையது. F-22 ராப்டரில் டைட்டானியம்,
39%, கலப்பு 24%, அலுமினியம் 16%, தெர்மோபிளாஸ்டிக் 1% கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. டைட்டானியம் அதன் அதிக வலிமை, எடை கொண்ட தலைப்பகுதி உட்பட முக்கிய அழுத்தம் நிறைந்த பகுதிகளிலும் விமானத்தின் சூடான பிரிவுகளிலும் அதன் வெப்ப எதிர்ப்பு செயற்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ராப்டர் விமானமானது டைனாமிக்ஸ் இணைப்பு இல்லாத வெடிமருந்துகளை கையாளும் அமைப்பு கொண்டது மற்றும் இதற்கு 3 உள் ஆயுத விரிகுடாக்கள் உள்ளது. ஒரு நொடிக்கு 100 தடவைகள் துப்பாக்கிகளை இயக்கும் திறன் படைத்தது. ஒரு மணித்தியாலத்தில் 2414 கிலோமீட்டர் வேகத்திற்கு அதிகமாக பயணிக்கும் ராப்டரில் பயணிக்கும் போது உடலின் எடை பல மடங்கு அதிகமாக உணரப்படும். எனவே விமானிகள் தங்கள் இரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருக்கும் ஆடைகளை அணிகின்றார்கள். F-22 ராப்டரின் ரேடரின் எச்சரிக்கை ரிசீவர் மிகவும் திறன் வாய்ந்த AN/ALR-94 மற்றும் AN/ABG-77 ஆக்டிவ் எலக்ட்ரானிக் ஸ்கேன் ரே 240 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு மீட்டரில் 2 இலக்குகளை கண்காணிக்கும். ஆனால் இது எப்போது வேண்டுமானாலும் தன் கண்காணிப்பு இலக்குகளை அதிகப்படுத்தும் திறன் கொண்டது. ABG-77 சுமார் 2300 கூறுகளை கொண்டுள்ளது. இது வேறு எந்த போர் விமானங்களையும் விட அதிக திறன் கொண்ட ரேடராக மாறும். இது நீண்ட தூர இலக்குகளை தன் கைப்படுத்தக்கூடியது மற்றும் எதிரி விமானங்களினால் அதன் சொந்த சமிக்கைகளை கூட இடைமறிப்பதற்கான நிகழ்தகவு திறன் ஆகிய இரண்டையும் கொண்டுள்ளது. AN/ABG-77 இடைமறிப்புகளை குறைப்பதற்காகவே வினாடிக்கு 1000 தடவைகளுக்கு மேல் அதிர்வெண்களை மாற்றுகின்றது. ரேடர் அதன் உமிழ்வுகள் மூலம் எதிரி சென்சார்களுக்கு அதிக சுமைகளை செலுத்துகின்றது. இதனால் விமானத்துக்கு மின்னணு தாக்குதல் திறன் கிடைக்கின்றது. F-22 ராப்டர் ரேடரின் தகவல்களை 2 பொதுவான ஒருங்கிணைந்த செயலி CIP-கள் மூலம் செயலாக்கப்படுகிறது. ஒவ்வொரு CIP-யும் வினாடிக்கு 10.5 பில்லியன் அறிவுறுத்தல்களில் இயங்குகின்றது மற்றும் இது 300 மெகாபைட் நினைவகம் கொண்டது. ராப்டரின் மென்பொருள் 1.7 மில்லியனுக்கு அதிகமான கோடுகளை கொண்டுள்ளது. அவற்றில் பெரும்பாலானவை ரேடரில் இருந்து வரும் தகவல்களை செயலாக்கப்படுகின்றது. F-22 ராப்டரின் ஒரு யூனிட்டுக்கு சுமார் 150 மில்லியன் அமெரிக்க டாலரும் ஒரு மணி நேரம் இயக்குவதற்கு 70,000 அமெரிக்க டாலரும் செலவாகின்றதா? ஓகே வியூவர்ஸ், மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய் பாய் ஃப்ரம் உங்கள் SS.